அவங்க படைத்தளம் இருக்கக்கூடிய பண்டகசாலை கிட்ட போய் தன் உடம்புல நெருப்பு வச்சுக்கிட்டு போய் பாஞ்சு குதிச்சான். சுத்தி இருந்த பிரிட்டிஷ்காரர்கள் பல பேர் செத்து போனான். சுந்தரலிங்கம் ஏன் உடம்புல நெய்யை ஊத்திக்கிட்டு நெருப்ப வச்சுக்கிட்டு பிரிட்டிஷ்காரர்களுடைய பண்டகசாலையில பாஞ்சான்னா, வெடிமருந்து கிடங்குல பாஞ்சான்னா, இந்த நாடு விடுதலைப்பட வேண்டும் என்று சொன்னால் பிரிட்டிஷ்கால அழிய வேண்டும், அதற்காக செத்து போனான். ஆக இந்த நாட்டு விடுதலைக்காக தன்னையும் தன் அத்தை மகளையும் ஒன்னா அர்ப்பணிச்சவன் சுந்தரலிங்கம். அவனுடைய பேருந்துக்கு அரசாங்கம் வச்சது. பெரியார் மேல போனவன், அண்ணா மேல போனவன், ராணி மங்கம்மா பஸ்ல ஏறினவன், பாண்டியன் பஸ்ல ஏறினவன் அந்த பஸ்ல ஏற மாட்டான்ட்டான். ஏன்டா ஏற மாட்டான்னா, அந்த மாவட்டத்தில் எல்லாம் சேர்ந்து சொன்னா அந்த பஸ்ஸுக்கு நீ வச்சிருக்க பேரு சரியில்லை. என்ன சுந்தரலிங்கம் பேரு சரியில்லை? ஆமா, சுந்தரலிங்கம் ஒரு தலித். புரிஞ்சு போச்சா? ஒரு தலித்தினுடைய பெயரை பேருந்துக்கு வைத்தால் கூட இந்த சமூகம் அதை அங்கீகரிக்க மறுக்கும் என்று சொன்னால், இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் மாலை நேரத்தில் இங்கே வந்திருக்கின்ற நண்பர்களை அன்போடு கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். விடுதலை பெற்ற ஒரு நாட்டில் இன்றைக்கும் தீண்டாமை என்ற பெயரால் லட்சக்கணக்கான மக்கள் ஊருக்கு புறத்தே ஒதுக்கி வைக்கப்படுகின்றார்களே, வேடிக்கை பார்க்க போறோமா? நான் காலையில நெடி என்ற கிராமத்துக்கு போயிட்டு அங்கேதான் வரேன். இங்கிருந்து ரோடு தெரியும், கூட்டேரிப்பட்டு ரோடு. கூட்டேரிப்பட்டுல இருந்து 6 கிலோமீட்டர் இந்த கிராமம் நெடி என்ற கிராமம். எதுக்கு காலையில போனோம்னா, அங்க ஒரு வீரனார் கோயில். அந்த கோயில்ல 60 வருஷமா தலித் மக்கள் போய் சாமி கும்பிட முடியாது. இன்னைக்கு பொங்க வைக்கிறான் கிளம்பி போனோம், டைபி எல்லாம் திரண்டு போனோம். அந்த மக்கள் எடுத்துக்கிட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? வைக்க முடியல. ஏதோ நெடி என்ற கிராமத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இந்தியாவில் லட்சக்கணக்கான கிராமங்களில் தீண்டாமை என்ற பெயரால் மக்களை பிரித்து வைக்கின்ற ஏற்பாடு நடக்கிறது. ஆக சாரல் என்ற வார்த்தை எந்த கருத்தை பரப்ப வேண்டிய தேவை இருக்கு? எல்லோருக்கும் வேலை என்ற கோரிக்கையை அல்லது கோஷத்தை அல்லது ஆசையை அல்லது உரிமையை, எல்லோருக்கும் கல்வி என்ற உரிமையை, தீண்டாமை கொடுமைக்கு எதிரான போர்ப்பதையை சாரல் போல இந்த தேசம் முழுவதும் தூவ வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இங்கே வந்திருக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய திறமையை காட்டி பரிசுகளை பெற வந்திருக்கின்றீர்கள். கட்டுரை போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிற, பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிற, பல போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இங்கே சொல்லக்கூடிய கருத்துக்கள் மட்டுமல்ல, உங்கள் பாடத்தில் வரலாற்றில் இருக்கக்கூடிய தகவலை இந்த தேசம் முழுவதும் பரவ செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. குதிரைக்கு லகான் கட்டியது போல நேர் திசையில் மட்டும் போனால் தேசம் உருப்படாது. சுத்தி முத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. உலகம் என்ற வார்த்தை பின்னால் நிறைய பயன்படுத்துவாங்க. உலகம் என்ற வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒன்ன பத்தி மட்டுமே கவலைப்படுகிறது. வாழ்க்கை வாழ்வதற்கு மற்றவனை பத்தி கவலைப்படாத, நீ நல்லா படிச்சு நீ முன்னேறி உன் குடும்பத்தை காப்பாத்து, உன் பிள்ளைக்கு சேர்த்து வை. சரி, நான் நன்றாக படித்து நான் எல்லாம் சம்பாதிச்சு என் பிள்ளைக்கு என் குடும்பத்துக்கு சேர்த்து வச்சா தேசத்தை யார் பார்ப்பது? என்னை போல என்னுடைய அண்ணன் பகத்சிங் நினைத்திருந்தால், என்னை போல எல்லோரும் நினைத்தால், ஆக சுயநலத்தை வளர்க்கின்ற, சமூக கருத்தை அழிக்கின்ற உலகமயத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சாரல் என்கின்ற கலைவிழா, இதில் எனக்கு பின்னால் பேசக்கூடிய தோழர்கள் விதைக்கின்ற கருத்துக்களை நிச்சயமாக நீங்கள் போற்றி வளர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்படிப்பட்ட இயக்கங்கள் மட்டும்தான் இந்த தேசத்தில், இப்படிப்பட்ட இயக்கங்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் வாழ்க்கை பிரச்சனையை ஊன்றி கவனிக்கிற, வாழ்க்கை பிரச்சனையை சந்தேக கண் கொண்டு பார்க்கிற, வாழ்க்கை பிரச்சனைக்காக களத்தில் நிற்கிற வேலையை செய்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சாரல் கலைவிழாவுக்கு வந்திருக்கின்ற அத்தனை தோழர்களையும் பாராட்டி, நாம் இருக்கும் நாடு நமதென்று அறிவோம். நாம் இருக்கும் நாடு என்று சொன்னால் மரம் செடி கொடி மட்டுமல்ல, அதுதான் முக்கியம். நார்மன் பெத்தியூன் என்று சொல்லக்கூடிய ஒரு டாக்டர், கனடாவில் பிறந்தவர். கனடாவில் பிறந்து டாக்டரா இருந்து நிறைய சம்பாதிச்சு மாடி வீடு கட்டி, பூ போல இட்லி, புதினா சட்னி, அழகான பைக்கு, பின்னாடி ஒரு குடும்ப ஏற்பாடோட செட்டா இருக்க முடியும். ஆனால் அந்த நார்மன் பெத்தியூன் கனடாவில் பிறந்தவர். ஸ்பெயினில் இருந்த உள்நாட்டு யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போய் சேவை செஞ்சாரு. சீனா என்ற நாட்டில் அந்த நாடு புரட்சிக்காக போராடிய போது அந்த நாட்டு புரட்சியாளனுக்கு உதவி செய்வதற்காக போய் நடமாட ரத்த வங்கியை கண்டுபிடிச்சு, நடமாடும் ஆபரேஷன் தியேட்டரை கண்டுபிடிச்சு,
போர்க்களத்தில் சேவை செய்து கொண்டிருந்த போது கையில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து இல்லாமல் போர்க்களத்தில் மாண்டு போனான் நார்மன் பெத்யூன். நார்மன் பெத்யூனை உதாரணமாக கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நடிகர்களை தவறான அரசியல்வாதிகளை முன்னுதாரணமாக கொள்வதை விட நார்மன் பெத்யூன் போல பல வாழ்ந்த வரலாற்றை படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் டிஒய்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய 1980 துவக்கிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும், எஸ்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய 1970 துவக்கிய இந்திய மாணவர் சங்கமும் இந்த தேசத்தில் இருக்கின்ற இளைஞர்களை, மாணவர்களை தேசம் காக்க வாருங்கள் என்று அழைக்கிறது. மீண்டும் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். தேசம் என்பது மண்ணும் செடி கொடியும் அல்ல, தேசம் என்பது மக்கள். சாலை ஓரத்தில் வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிறதை பார்த்து, பஸ் ஸ்டாண்ட்ல சின்ன வயசுல பிச்சடிக்கிற குழந்தையை பார்த்து, ஓடுகிற பஸ்ல முறுக்கு விற்கிற குழந்தையை பார்த்து, ஏதாவது ஓரத்துல பஸ் நின்னா பணங்கிழங்கு விற்கிற குழந்தையை பார்த்து உங்க கண்ணு கலங்கும்னா, இந்த தேசத்தில் படிக்க வழி இல்லாமல், கல்விக்கு வாய்ப்பு இல்லாமல் சாலை ஓரத்தில் பிச்சை எடுக்கின்ற குழந்தையை பார்த்தால் உங்கள் கண் கலங்கும் என்று சொன்னால் நீங்கள் இந்த அமைப்பில் சேர தகுதியானவர். அப்படிப்பட்ட தகுதியான இளைஞர்களை, மாணவர்களை ஒன்று சேர்ப்போம். சாதனை போல தேசம் முழுவதும் நல்ல கருத்துக்களை விதைப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.